ஹே கைஸ், நான் உங்க சல்மான் சாக்கு. ஆக்சுவலாக எப்பவுமே நான் வந்து ஷார்ட் வீடியோஸ் தான் போட்டுன்னு இருப்பேன். பட் இப்போ ஏன் ஃபுல் வீடியோ வந்திருக்கேன்னா, எல்லா பாய்ஸ்க்கும் இம்பார்ட்டண்டான டாபிக். தட்ஸ் வை ஐ எம் ஹியர். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் கேர்ள்ஸ் ரியலி நோட்டீஸ் அபவுட் மென்ஸ் ஃபேஷன். அதாவது கேர்ள்ஸ் வந்து மென்ஸோட ஃபேஷனில் என்னென்னலாம் நோட்டீஸ் பண்ணுவாங்க, அதுதான் நம்மளோட டாபிக். இது நான் உங்களுக்காக பக்காவாக பிரேக் டவுன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. ஃபிட் ஓவர் ஃபேஷன். ஃபர்ஸ்ட் திங் கேர்ள்ஸ் என்ன நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களோட ட்ரெஸ்ஸிங் வந்து ஃபிட்டாக இருக்கா, அதாவது உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லி தான் செக் பண்ணுவாங்க. அதுவும் வந்து ஃபேஷனபிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபேஷனில் ஒரு ட்ரெண்ட் போயின்னு இருக்கா, அந்த ஃபேஷனை நீங்களும் வந்து யூஸ் பண்ணணும். பட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகணும். இதுதாங்க எப்பவுமே கேர்ள்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. கேர்ள்ஸுக்கு என்ன பிராண்டுன்னு தெரியாது, என்ன எலவுன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பட் அவங்களுக்கு ஃபேஷன் மட்டும்தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் திறந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வியர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து அப்ரோச் பண்ண அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபிட் ஓவர் ஃபேஷன். நீங்கள் ஃபேஷனபிளாக இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து ஃபிட்டாக உங்களுக்கு உங்களோட பாடிக்கு எந்த மாதிரி செட் ஆகுதோ அந்த மாதிரி சூட் பண்ணி நீங்கள் போட்டு நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணலாங்க. நம்பர் 2, க்ரூமிங் அண்ட் கிளீனினஸ். உங்கள் அவுட்ஃபிட் மட்டும் பர்ஃபெக்டாக இருந்தால் பத்தாது. யூ நீட் டு க்ரூம் யுவர் ஹேர் அண்ட் பியர்ட். ஏன்னா கேர்ள்ஸுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து பாய்ஸோட ஹேரில் ப்ளே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். தட்ஸ் த ரீசன் ஃபார் மை லாங் ஹேர். ஹேர் வந்து நல்லா ரஃப்பாக இருக்குதுன்னா, நீங்கள் அந்த ஹேர் எப்படியாவது நீங்கள் சில்கியாக மாற்றணும். உங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட், ஷூஸ் அண்ட் ஆக்சசரிஸ். உங்களோட அவுட்ஃபிட் வந்து பர்ஃபெக்டாக வச்சுருக்கீங்க, தாடி பியர்ட் எல்லாமே வந்து க்ரூம் பண்ணி பக்காவாக வச்சுருக்கீங்க. பட் உங்களோட அந்த ஷூஸ் தாங்க உங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங்க்கு ஏற்ற கான்ஃபிடென்ட் லெவலே கொடுக்கும். உங்களோட ட்ரெஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சு நீங்கள் அது ஸ்லிப்பர் போட்டு போனால் நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காது, ரைட்? ஸோ வந்து நீங்கள் வந்து எப்போவுமே என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷூஸை வேர் பண்ணுங்கள். அண்ட் ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லாமல் என் கையில் பாருங்கள், இப்போ பாருங்க, ஒரு வாட்ச் அண்ட் ஒன் பிரேஸ்லெட், தட்ஸ் இட். ஷூஸும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற 3 ஷூஸ் கண்டிப்பாக வச்சுருங்க. ஒன்று ஒயிட் ஸ்னீக்கர்ஸ், 2வது பிளாக் செல்சி பூட், 3rd உங்களோட ஆப்ஷனல். ஃபார் எக்ஸாம்பிள், வைல்ட் கிராஃப்ட் ஷூஸ்ன்னு வாங்க, எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஷூஸ் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து காம்பினேஷன் மாதிரி மேட்சப் பண்ணிக்கலாம். நம்பர் 4, கலர் காம்பினேஷன். ஐ டோன்ட் நோ வை கேர்ள்ஸ் ஆர் அப்சஸ்ட் வித் கலர். எது ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, இந்த கலர் காம்பினேஷன் மட்டும் கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா வந்து இதுல தான் வந்து பாதி கேர்ள்ஸ் வந்து இம்ப்ரெஸ்ஸே ஆவாங்க. கலர் காம்பினேஷன் கேர்ள்ஸுக்கு பிடிச்ச கலர் பிங்க்னு சொல்லி பிங்க் கலர் போட்டு போயிடாதீங்க, அது நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன் எப்படி மேட்சப் பண்ணணும் தெரியலனா, டேரெக்டாக உங்கள் க்ரஷ் கிட்டே இல்லாட்டி ஜிஎஃப் கிட்டேயோ கேளுங்க. இங்கே தான் உங்களோட ஃப்ளர்ட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்படியே கொஞ்சம் டாக் ஆஃப் பண்ணுவாங்க, கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் பிடிச்ச கலர் காம்பினேஷனில் நீங்கள் வரீங்கன்னா, அவங்க வந்து உங்களை டே ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பாங்க. பர்சனலாக எனக்கு நடந்திருக்கு, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரெட் கலர் ஷர்ட் வித் ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் நானும் நிறைய தடவை போட்டு போய் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்பர் 5, கான்ஃபிடென்ஸ் முக்கியம் பிகிலே. ஆக்சுவலாக உங்க ட்ரெஸ்ஸிங் பர்ஃபெக்டாக இருக்குது, க்ரூமிங் பர்ஃபெக்டாக இருக்குது, கலர் காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் மட்டும் டிப்பாக இருந்ததுன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவலை நீங்கள் இப்போவே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலுன்றது சிம்பிள். நீங்கள் என்ன பேச வரீங்களோ அதை ஆட்டோமேட்டிக் டேரெக்டாக பேசிடுங்க. ஸோ நீங்கள் வந்து பயந்து பயந்து பேசுறது, தங்கி பேசுறது அப்படிலாம் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ உடனே இப்போ வரைக்கும் அது மாதிரி இருந்ததுன்னா நிப்பாட்டுருங்க. ஈவன் ஃபார் மீ ஆல்சோ, இந்த வீடியோவில் பேசுறது எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. பட் எனக்குள்ளே இருந்த கான்ஃபிடென்ஸை வந்து நானே வெளில கொண்டு வந்து இப்போல்லாம் உங்கள் முன்னாடி பேசுகிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் இதை ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். மற்றவங்க என்ன நினைக்கிறான், மற்றவங்க என்ன கலாய்க்கிறான், அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு நீங்க இதை ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. நீங்களும் வந்து உங்களால முடிஞ்ச அளவு கான்ஃபிடன்ட் லெவலை டே பை டேவா இன்க்ரீஸ் பண்ண, ஒரே டே இன்க்ரீஸ் ஆகும், பட் டே பை டேவா உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். கண்டிப்பா இதை இன்க்ரீஸ் பண்ணியே தான் ஆகணும். கேர்ள்ஸ் கரெக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸிங் பர்ஃபெக்டா இருக்கணும் சரி, எதுவா இருந்தாலும் உங்க ஃபியூச்சரே வந்து உங்க கான்ஃபிடன்ஸ் லெவலை வச்சுதான். உங்க கான்ஃபிடன்ட் லெவல் லோவா இருந்ததுன்னா நீங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டீங்க. ரிஸ்க் எடுக்காம இருந்தா எப்படி லைஃப்ல? நவ் வியூவர்ஸ், நீங்க தான் இப்போ சொல்லணும். இவ்வளோ பாயிண்ட்ஸ் நான் பிரேக் அவுட் பண்ணி சொல்லியிருக்கேன். இதுல வந்து நீங்க வந்து எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்றீங்க. அண்ட் செகண்ட் திங், இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் வந்து ஒரு விஜய் சித்து மாதிரி vlogging ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். பிகாஸ் விஜய் சித்து வந்து எனக்கு நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மாதிரி நானும் வந்து vlogging ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த ஜனவரி 2026 நிறைய vlogging-ஓட வரேன். என் vlogging-லாம் நீங்க பார்க்கணும்னா என்னை மறக்காம இப்பவே என் vlogging-லாம் நீங்க பார்க்கணும்னா மறக்காம இப்பவே என்ன சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டனை தட்டுருங்க. பாய்.